வணக்கம். தனியார் பள்ளிகள் இணை இயக்குனர் ஒரு செயல்முறை வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு மற்றும் அரையாண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் எதுவும் நடைபெறக்கூடாது அப்படின்னு சொல்லி மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடைபெறாமல் உத்தரவிட வேண்டும் என அறிவிச்சிருக்காரு. இதற்கு முன்னதாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மொஹிதீன் அப்துல் காதர் என்பவர் ஒரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பதிவு செஞ்சுருக்காரு. அந்த கிளையில் பதிவு செஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கோல்டன் ஜூப்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளியில் அவங்க 2 மகள்கள் படித்ததாகவும், மகள்கள் விடுமுறை நாட்களில் கூட காலை 7:45 மாலை 7:45 வரை தொடர்ச்சியாக விடுமுறை நாட்களிலும் சிறப்பு வகுப்பு என்ற பெயரில் வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து நீதிமன்றமானது அப்பள்ளிக்கு சம்மன் அனுப்பி அதில் அந்த பள்ளி நிர்வாகமானது கட்டாயம் கிடையாது, மாணவர்கள் விரும்பினா வரலாம், இல்லைன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து 19/12/2024 அன்று தனியார் பள்ளிகளுக்கான இணை இயக்குனர் அவர்கள் விடுமுறை நாட்களில் எந்த சிறப்பு வகுப்பும் நடைபெறாமல் இருக்கணும், அது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வி அலுவலர்கள் கண்காணித்து அதை அறிவுறுத்தணும்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் எதுவும் நடைபெறக்கூடாது என்பதை இந்த வழக்கானது உறுதி செஞ்சிருக்கு. நன்றி.